பேக் பெயின் இருக்கவங்களுக்கு சில நேரங்கள்ல நாங்க ஆர்த்தோ டாக்டர் வந்து என்ன செய்வோம், பெல்ட் வந்து போட சொல்லுவோம். ஏன் அந்த பெல்ட் போட சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒண்ணு வந்து சிவியர் பெயின்ல வர்றவங்களுக்கு அந்த மாரி பெல்ட் போட்டு டைட்டா நம்ம போடும்போது, இந்த வயித்துல உள்ள மசில், பேக் மசில் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒரு அக்யூட் ஃபேஸ்ல இந்த ரெஸ்ட்டுக்காக நம்ம என்ன செய்வோம், ஒரு பிரேசஸோ, பெல்ட்டோ அந்த மாரி நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இது ஒரு ஸ்டேஜ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய நாள் பேக் போன் தேஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். எலும்புகள் வந்து ஒண்ணோட ஒண்ணு லேசான விலகுதல் இருக்கும். கிரேட் 1, கிரேட் 2 அவங்களுக்கெல்லாம் ஆப்பரேஷன் தேவைப்படாது. அந்த மாரி இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டிக்கா என்ன செய்வோம், ஒரு பெல்ட் குடுத்து டைட்டா போட சொல்லுவோம். அது வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு பெல்ட்டோட யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெல்ட் நம்ம போட்டிருக்கனால, அவசரமா அந்த குனியறவங்க, வெயிட் தூக்குறவங்களுக்குலாம் அது ஒரு சின்ன கான்ஷியஸ்னஸ் குடுக்கும். ஸோ சடனா நம்ம வந்து என்ன செய்ய வேண்டாம், ஒரு சடன் மூவ்மென்ட் குடுக்குறதுக்கு அந்த பெல்ட் வந்து நம்மள ஞாபகப்படுத்தும். இந்த மாரி சில பெனிஃபிட்ஸ் வந்து பெல்ட்ல இருக்கு. அதே நேரத்தில பெல்ட்டே நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, டிபெண்டன்ட் ஆயிறக்கூடாது. கண்டிப்பா பேக் எக்சர்சைஸ்லாம் பண்ணி, பேக் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணா தான் நம்ம வந்து பேக் பெயின கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும்.